அண்மைச் செய்தி. புதுச்சேரி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் மே 5ஆம் தேதி தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சண்முகசுந்தரம் வழங்க கேட்கலாம். சண்முகசுந்தரம், வணக்கம். இந்த தீர்ப்பு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தனது வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்த 9 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்நிலையில் அதற்கான தீர்ப்பு இன்று அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதன் குற்றவாளி, அதாவது 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அதில் விவேகானந்தன் என்பவர் சிறைச்சாலையே உயிரிழந்த நிலையில் கருணாஸ் என்பவர் மற்றும் தற்போது உயிரோடு இருக்கிறார். அவருக்கான தீர்ப்பு இன்று அந்த தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் தற்போது குற்றவாளி என்று நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. மேலும் இதற்கான தீர்ப்பு 5ஆம் தேதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் பகுதியை சேர்ந்த அந்த 9 வயது சிறுமி மார்ச் 2024 மார்ச் 2ஆம் தேதி தனது வீட்டு அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது காணவில்லை என புகார் அளிக்கப்பட்டது. அவர்கள் பல்வேறு போலீசார் புகார் அளித்தபடி பல்வேறு பகுதிகளில் அவரை தேடிய போதும் அந்த வீட்டின் அருகே உள்ள வாய்க்காலில் அவர் கைகால் கட்டப்பட்டு பிணமாக மீட்கப்பட்டார். இது புதுச்சேரி மட்டுமல்லாமல் நாட்டையே குலுக்கிய குற்றமாக கருதப்பட்ட நிலையில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றது. குறிப்பாக அதே பகுதியைச் சேர்ந்த கருணாஸ் மற்றும் விவேகானந்தர் ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் இருவருக்கும் கடும் தண்டனை வழங்க வேண்டும் என அப்போதிருந்தே பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக 500 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதன் விசாரணை தற்போது நடைபெற்று வந்த நிலையில் போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் இன்று அதற்கான தண்டனை வழங்கப்படும் எதிர்பார்க்கப்பட்டது. நீதிபதி சுமதி அவர்கள் இன்று தனது பகுதிக்கு வந்து அங்கிருக்கக்கூடிய குற்றங்களை விசாரித்த குற்றப்பத்திரிகைகளை பார்த்த பின்பு அவர் அறிவித்துள்ளார். அதாவது சிறுமி பாலியல் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட வாலிபர் குற்றவாளி எனவும் தண்டனை விவரம் வரும் 5ஆம் தேதி என வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். அதாவது புதுச்சேரி மற்றும் பல்வேறு பகுதிகளில் அரசியல் உட்பட பல்வேறு போராட்டங்கள் வந்த நிலையில் இந்த தண்டனை விவரம் மே 5ஆம் தேதி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பில் கோரிக்கை வைத்த நிலையில் தண்டனை விவரம் இன்று அறிவிக்கப்படவில்லை. அவர் குற்றவாளி அறிவிக்கப்பட்டு தண்டனை விவரம் மே 5ஆம் தேதி அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சண்முகசுந்தரம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.